Hi friends, welcome to ETM. நான் உங்கள் மா. இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீசனிங் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 96 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே இதுல கிளாஸ் 95 வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ் PYQ சீரிஸும் போயிட்டு இருக்கு. நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டைப்ல இருக்கும். தெளிவா கவனிங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இடையில அந்த நம்பர் அந்த லெட்டர் என்ன வரும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இங்க இருக்க ஒவ்வொரு லெட்டரா இங்க கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா ஏ பி 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 இந்த இடத்துல சிசின்னு வரும். இது எந்த ஒரு ரிலேஷனுமே வராது. ஏன்னா ஏஏ என்பிபிபி என்சிபிசிசி என்சிபின்னு வரும். எந்த ஒரு ரிலேஷனும் இல்லை. அப்ப இது கிடையாது. ஓகேவா? அப்ப ஆப்ஷன் ஏ கிடையாது. அடுத்து பி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஏபிசி பிசிபி இது பாத்தீங்க அப்படின்னா ஏஏ என்பிபி சிபி என்சிபி பிசி இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன் வரல. அப்ப இதுவும் வராது. ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனா சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா பாருங்க, ஏ ஆப்ஷன் டி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பி சி ஏ பி ஏ பி. ஓகேவா? இது எப்படி வரும் அப்படின்னா ஏபி என்சிபி ஏபி என்சிபி ஏபி என்சிபி அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷனுக்கு வரும். ஓகேவா? இதுதான் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நீங்க ஒவ்வொரு ஆப்ஷனையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். வேற வழியே கிடையாது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா. ஓகேவா? என்னன்னா அடுத்தடுத்து ரிப்பீட் ஆகுற மாதிரியோ இல்ல அதுக்கு இடையில ஏதாவது ரிலேஷன் இருக்க மாதிரியோ கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்த கேள்வி ஏஐ பிஜே சிகே கொஸ்டின் மார்க். ஏஐக்கு அப்புறம் பிஜே, அதுக்கப்புறம் சிகே, அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க் கேட்கறாங்க. பாருங்க, ஏக்கும் ஐக்கும், அதாவது ஏக்கு அடுத்து 8வது லெட்டர் ஐ. ஓகேவா? அடுத்து பிக்கு அடுத்து 8வது லெட்டர் ஜே, சிக்கு அடுத்து 8வது லெட்டர் கே. அப்ப அடுத்து என்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க ஏ பி சின்னு இருக்கா. அப்ப என்ன வரும், சிக்கு அப்புறம் டி அப்படின்னு வரும். ஓகேவா? டிக்கு அப்புறம் 8வது லெட்டர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல் அப்படின்னு வரும். டிஎல் அப்படிங்கறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இப்படியே போடலாம். இல்லைன்னா செகண்ட் லெட்டர் பாத்தீங்கன்னா ஐஜேகேஎல் அப்படியும் போடலாம். அதாவது ஏஐ பிஜே சிகே டிஎல். அதாவது பாருங்க ஏபிசி அதுக்கப்புறம் டி ஐஜேகேஎல் அதுக்கப்புறம் எல். இப்படியும் நீங்க போட்டும் போடலாம். ஓகேங்களா? கான்செப்ட் உங்களுக்கு வேற வேற, அதாவது லாஜிக்கல் வேற வேற இருக்கலாம். எந்த லாஜிக் அதுல சூட் ஆகுதோ அதை நீங்க சூட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்து பாருங்க, 3 வருடங்களுக்கு முன் 5 நபர் கொண்ட குடும்பத்தின் சராசரி வயது 17 வருடங்கள். ஒரு குழந்தை பிறந்த பின் அக்குடும்பத்தின் சராசரி வயதும் அதேதான் எனில் அக்குழந்தையின் தற்போதைய வயது. 3 வருஷத்துக்கு முன்னாடி, 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 5 பேரோட குடும்பத்தோட சராசரி அப்படிங்கிறது 17. அப்ப கூடுதல் என்ன வரும் அப்படின்னா 17 × 5 85ன்னு வரும். இது 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேவா? அப்ப இப்ப என்ன வரும் அப்படின்னா இந்த இடத்துல எத்தனை பேர், 5 பேர் இருக்காங்க. அப்ப 5 பேருக்குமே 3 வயசு கூடி இருக்கும். மொத்தமா 15 வயசு கூடி இருக்கும். 85 + 15 கூட்டினீங்க அப்படின்னா 100 அப்படிங்கிறது தான் 5 பேரோட கூடுதல் இப்போதைக்கு. ஓகேவா? இது 5 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போதைக்கு அந்த 5 பேரோட கூடுதல் வயதுகளோட கூடுதல் அப்படிங்கிறது 100. இப்போ எக்ஸ்ட்ராவா ஒரு குழந்தை ஆட் ஆகுது. அப்ப 6 பேர் வர்றாங்க. 6 பேர் வரும்போது அதோட சராசரியும் அதே தான். அப்ப 17 தான் அதோட சராசரி. இப்ப கூடுதல் என்ன வரும், 6 × 17 பெருக்குனீங்கன்னா 102ன்னு வரும். ஓகேவா? கூடுதல் 102 இருக்கிறது ஒரு குழந்தை சேர்ந்ததுக்கு அப்புறம் 102 மாறுதுன்னா அதோட வித்தியாசம் தான் அந்த குழந்தையோட ஏஜ். கழிச்சிங்க அப்படின்னா 2 வருடம் அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? நீங்க இப்படியே வச்சு சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் வராது. ஏன்னா இது 3 வருஷத்துக்கு முன்னாடி, இது இப்போது. நமக்கு என்ன வேணும், தற்போதுதான் வேணும். அப்ப அதனால இதை மாத்திட்டு அதுக்கப்புறம் எப்படி கொண்டு வரணும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கேள்வி பாருங்க, பின்வரும் தொடர் வரிசையின் அடுத்த எண் என்னன்னு கேக்குறாங்க. பாருங்க, இது டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். பாருங்க, 198 194 185 169. பாருங்க, இதோட வித்தியாசம், அதாவது இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இது 4 கரெக்டா. இதுல இருந்து 4 கழிச்சா 194, இதுல இருந்து 9 கழிச்சா 185, இதுல இருந்து 16 கழிச்சா 169. இது எல்லாமே ஸ்கொயர் நம்பர். பாருங்க, 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர், அடுத்து 5 ஸ்கொயர் தான் வரும். 5 ஸ்கொயர் 25. எல்லாத்துலயுமே கழிச்சிருக்காங்க. அப்ப இதுல இருந்து 25 கழிக்கணும். அப்ப 169ல இருந்து 25 கழிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் 144ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? கழிக்கணுமா கூட்டணுமா அப்படிங்கிறதையும் கவனிச்சு போடணும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து
பாருங்க, தன்யா எரிக்கை விட பெரியவள், தயா தன்யாவை விட பெரியவன், எரிக் தயாவை விட பெரியவன். முதல் 2 கூற்றுகள் சரி எனில் மூன்றாவது கூற்று எப்படிப்பட்டது? சோ தன்யா பாத்தீங்க அப்படின்னா எரிக் இருக்கா இல்லையா, சோ எரிக்கை விட பெரியவள். சோ தன்யா எரிக்கை விட பெரியவள், அதனால நான் இந்த மாதிரி கிரேட்டர் தான் போட்டுக்கிறேன். அடுத்து தயா தன்யாவை விட பெரியவள், தன்யா வயசு எவ்வளவோ அதை விட தயா வந்து பெரியவள். ஓகேவா? சோ இதை வச்சுட்டு மூணாவது இருக்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும். எரிக் பாத்தீங்க அப்படின்னா தயாவை விட பெரியவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆனா எரிக் வந்து தயாவை விட சின்னவன் தான், ஏன்னா தயா தான் பெரியவன். ஓகேவா? அதனால இது இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது தவறு. அவங்க கொடுத்திருக்க மூன்றாவது கூற்று அப்படிங்கிறது தவறு. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? சோ அவங்க கொடுத்திருக்க அந்த இதை பார்த்துக்கணும், கரெக்டா யோசிச்சு எது சரியா வரும் எது தவறா வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? சோ கொஞ்சம் நிறுத்தி நிதானமா இதை கவனிங்க, இல்லைன்னா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். ஓகேவா? நம்ம சரி அப்படின்னு டிக் அடிச்சிருவோம், இல்லைன்னா முடிவு இல்லை அப்படின்னு சொல்லி டிக் அடிச்சிருவோம். ஓகேவா? சோ அதனால தெளிவா கவனிச்சு அதுக்கப்புறம் இதுக்கான ஆன்சர் என்னன்னு போடணும். எப்பயுமே ரீசனிங் பொறுத்த வரைக்கும் கேள்விகளை 1க்கு 2 டைம் படிச்சுட்டு தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல மட்டுமே இருந்தது இல்லையா, அது எல்லாமே பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சில கேட்ட கேள்விகள், தமிழ் இங்கிலீஷ் 2 கலந்து வந்தது அப்படின்னா அது வந்து டிஎன்பிஎஸ்சில கேட்ட கேள்விகள். ஓகேங்களா? சோ இதோட 480 கேள்விகள் முடிஞ்சது. இன்னும் ஒரு 20 கேள்வி தான் இருக்கு. சோ சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.